தற்போது ஒரு அண்மை செய்தி. சூரியன் ஆற்றல் மிக்க செயல்பாடுகளை புகைப்படம் எடுத்து ஆதித்ய L1 விண்கலம் அனுப்பியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். SUIT VELC ஆகிய கருவிகள் மூலமாக எடுக்கப்பட்ட புகைப்படங்களை தற்பொழுது இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சூரியன் குறித்து ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்ய L1 விண்கலம் தற்பொழுது கடந்த மாதம் புகைப்படம் எடுத்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்ட நிலையில் தற்பொழுது புதிய புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் வரிசையில் சூரியனின் ஆற்றல் மிக்க செயல்பாடுகளை ஆதித்ய L1 விண்கலம் புகைப்படமாக எடுத்து அனுப்பியுள்ளது. அதனை இஸ்ரோ வெளியிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தற்பொழுது கருவிகள் மூலமாக சூரியனின் புதிய அந்த விசைமிக்க ஆற்றலை ஆதித்ய L1 விண்கலமானது புகைப்படம் எடுத்து அனுப்பியுள்ளது. இஸ்ரோ அதை தன்னுடைய எக்ஸல வலைப்பக்கத்தில் அனுப்பியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சந்திரயான் எப்படி தென்துருவத்துல முதல் நாடாக கால் பதித்ததோ அதே போல சூரியனை தொலைதூரத்துல L1 பாயிண்ட்ல இருந்து ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ சார்பில் ஆதித்யா L1 விண்கலம் விண்ணில் பாய்ந்திருந்தது. குறிப்பாக பல்வேறு அப்டேட்டுகளை ஆதித்யா L1 குறைந்த அளவுல வெளியிட்டு வரக்கூடிய நிலையில கடந்த மாதம் சூரியன்ல ஏற்பட்ட காந்த புயல்கள் உள்ளிட்ட எக்ஸ்பிளேர் எம்ஃபிளேர் ரக அப்டேட்டுகளை ஆதித்யா L1 புகைப்படமாக தற்போது அனுப்பியிருக்கிறது. அதன்படி கடந்த மே மாதம் சூரியன் AR13663 என்கிற பகுதியில சூரிய புயல் ஏற்பட்டிருப்பதாகவும் அப்போது இஸ்ரோவின் சார்பில் சூரியனை ஆராய்ச்சி செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் தன்னுள்ளாக வைத்திருக்கக்கூடிய SUIT VELC ஆகிய கருவிகள் மூலமாக சூரியனை எடுத்த புகைப்படத்தை தற்போது வெளியிட்டிருக்கிறது. மேலும் சூரியனின் மேற்புற வளிமண்டல அடுக்கான கொரோனாவில் இருந்து வெளியாகும் அயனியாக்கப்பட்ட துகள்களுடன் தொடர்புடைய எக்ஸ் மற்றும் எம் வகை சூரிய கதிர்கள் காந்த விசை புயல் உருவாகுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருப்பதாகவும் இந்த புகைப்படம் அதனை வெளிப்படுத்தியிருப்பதாக இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது. சூரியன் புதிய புகைப்படங்களை ஆதித்ய L1 விண்கலம் எடுத்து அனுப்ப அதனை இஸ்ரோ தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி மணிகண்டன். மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம்.